எனது பேர் எம் பிரபு. எனது ஊர் காமராஜ் நகர். என்னோட கேள்வி என்னென்னா, இஸ்லாமில் ஏகப்பட்ட ரத்த தான முகாம்லாம் செய்கிறாங்க, அதை பற்றி விழிப்புணர்வுலாம் கொடுக்குறாங்க. அதை நான் வரவேற்கிறேன். இதை பற்றி உடல் தானத்தை பற்றி எந்த ஒரு விழிப்புணர்வு கொடுக்கல. அதை இஸ்லாமியர் முன் வரதில்லை. இதில் மார்க்க தடை எதுவும் இருக்கா? அவ்வளோதான். அவர் என்ன கேட்குறாருன்னா, முஸ்லீம்கள் ரத்த தானம் செய்கிறீங்க, அது பரவலாக செஞ்சிட்டு இருக்கிறீங்க. உடல் தானம், உடலையே தானம் செய்வது இஸ்லாத்தில் உண்டா, அப்படி செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இரத்த தானத்தை பொறுத்த வரைக்கும் தகவலுக்காக சொல்லிக்கிறோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற எங்கள் அமைப்பு தான் 10 வருடங்களாக தமிழகத்திலேயே முதல் இடத்தில் இருந்து அரசாங்கத்தில் விருது வாங்கிட்டு இருக்கோம். அதிகமான பேர் ரத்த தானம் செய்தவர்களில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் முதல் இடம் யாருக்குன்னு கேட்டால், சிறுபான்மை சமுதாயமாக இருக்கிற எங்களில் ஒரு சின்ன இயக்கமாக இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத் தான் ஃபர்ஸ்ட் இடத்தில் இருக்கிறது. இப்போ கூட அமைச்சர் விருது கொடுத்துருக்காரு, வழங்குதா? அது மாதிரியான ஆண்டுதோறும் நாங்கள் தான் அந்த விருதுகளை வாங்கி கொண்டிருக்கிறோம், முதல் இடத்தில் இருக்கிறோம். அதிகமாக எங்கே பார்த்தாலும் ரத்த தான முகாம்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மார்க்கத்தில் உள்ள விஷயம். சரி, அவர் என்ன இப்போ கேட்குறாருன்னா, உடலை இது மாதிரி தானம் செய்யலாமே அப்படின்னு கேட்குறாரு. அது ரத்த தானம் எதுக்கு எங்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படுது என்றால், அது ஒருத்தனுடைய உயிர் காக்க உதவுகிறது. இந்த ரத்தத்தை நம்ம கொடுத்தோம்னு சொன்னால், இந்த ரத்தம் அழிஞ்சு போயிடும், அவன்கிட்ட இருக்க போகிறதில்ல. ஆனால் கொஞ்சம் மணி நேரங்களுக்கு அவனுக்கு ரத்தம் ஓடி போயிருதில்ல, அப்போ அந்த ஆப்ரேஷன் நேரத்தில், பிரசவ நேரத்தில் இன்னொரு மனித ரத்தத்தை ஏற்றணும்னு சொன்னால், அந்த அவங்கள லாஸான இழந்த ரத்தத்துக்கு ஈடாக இருந்து உடலை கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரத்த தானம் செய்கிறோம். ரத்த தானம்னு ஒன்று இல்லைன்னு வைங்களேன், அந்த ஆக்சிடென்ட்டில் செத்தாலாம், ஆக்சிடென்ட்டில் போட்டாலும் செத்துருவாங்க, ஆப்ரேஷன்லாம் நிறைய பேர் செத்துருவாங்க. இந்த ரத்தம் ஏற்றுறதுக்கு ரெடியாக வச்சுக்கிட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதனால அது உயிர் காக்கும் ஒரு அவசியம் என்கிற வகையில் இஸ்லாம் அது அனுமதி. ரத்தம் தடுக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு ரத்தம் சாப்பிடக்கூடாது. ஆட்டை அறுத்து இறைச்சி தான் நாங்கள் சாப்பிடலாம், ரத்தம் சாப்பிடக்கூடாது. அப்போ தடை செய்யப்பட்டு இருந்தாலும் உயிர் காக்க உதவுகிறது என்ற காரணத்தினால் எங்கள் மார்க்கம் இதை அனுமதிக்குது. ரத்தம் என்பது ஒருத்தனுடைய உசுரை காக்கிறதுக்கு உதவுது. சரி, அதே மாதிரி இந்த உடல் தானம் என்பது அது உயிர் காக்க உதவாது. உடல் தானம் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால், அதில் அதிகபட்சமாக கண்ணு உதவும். அதுவும் உடனே கொடுத்தா தான். கண் தானம்னு உடனே கொடுத்தா தானே தவிர, மனுஷன் செத்த பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அந்த கண்ணில் ஒரு உயிரோட்டம் இருக்கும். அதுக்குள்ளே அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு போய் அவன் பக்குவப்படுத்தி கொண்டால் அடுத்தவனுக்கு அந்த கண்ணை வைக்கலாம். வேற ஒரு உறுப்புகள் எல்லாம் என்ன செய்ய முடியாது. ஒரு ஹார்ட் துடிப்பு இருக்கும் போதே கொடுத்தா என்ன செய்யலாம், மூளைச்சாவு அடைந்த பிறகு, மூளைச்சாவு அடைஞ்சிருவான், ஹார்ட் வேலை செய்யும், அது வேண்டாம் கொடுக்க முடியும். இந்த உடல் தானம் என்பது எதுக்கு யூஸ் ஆகும் என்றால், என்னுடைய உடலை நான் கொடுத்தேன்னு வைங்க, என் விரலை வெட்டி அடுத்தாளுக்கு வைக்க முடியாது, என் கையை வெட்டி கை போனவனுக்கு ஜாயிண்ட் பண்ண முடியாது, என் மூளை எடுத்து அடுத்தவங்க மூளையில் கொண்டு வச்சிட முடியாது. செத்து போனால கொடுக்கறதுனால என்னுடைய உறுப்புகள் எதுவும் யாரையும் காப்பாற்றுவதற்கு உதவாது. வேற எதுக்கு உதவும் என்று சொன்னால், படித்து கொடுக்கறதுக்கு உதவும். மருத்துவ கல்லூரிகளில் படித்து கொடுப்பது, ஆப்ரேஷன் இப்படி அறுக்கணும், இதுதான் ஈரல், இதுதான் கல்லீரல், இதுதான் குடல், இதுதான் பித்தப்பைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு அந்த பாடியை வச்சு மருத்துவ கல்லூரிகளில் ஒரு கல்வி கற்பதற்கு மட்டும்தான் அது உதவுமே தவிர, அதுக்கு அனைவரும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது போக இந்த காலத்தில் எல்லாமே ஒரு இயற்கையை விட செயற்கையில் அழகாக செஞ்சு அறுத்து காட்டுற அளவுக்கு அந்த உறுப்பு காத்துக்காக மனுஷன் பாடியை கண்டுபிடிச்சிடும். அது மாதிரி செஞ்சு காட்டலாம். இந்த மனுஷனே வச்சு காட்டுறதை விட அருவருப்பாக கூட தொடுவாங்க. இது அப்படி இல்லாமல் அதே மாதிரி உறுப்புகளை செய்து இதான் குடலை இதான் கல்லீரல்னு காட்டி படித்து கொடுக்க தான் செய்கிறான். அந்த படிப்பு மண்டையில் ஏறாமையெல்லாம் இல்லை. அதை படிச்சுட்டு வந்த டாக்டர் தான் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. இந்த மனுஷன் பாடியை பார்த்து படிச்சுட்டு இருந்தவங்களை விட மாதிரி பாடிகளை வைத்து படிச்சுட்டு வந்தவங்க தான் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அப்போ படிப்புக்கும் பெருசாகவும் இது உதவாது. திராவகத்தில் போட்டு வச்சு அந்த காலத்து மனுஷன் இப்படி இருந்தான்னு ஒரு காட்சிக்கு காட்ட உதவுமே தவிர, பெருசாக அதில் உடல் தானத்தில் பெரிய ஒரு சமூகத்துக்கு நன்மை ஒன்றும் கிடையாது. நன்மை அவசியம் என்று இருந்தால் எங்கள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது கூட அனுமதிக்கப்பட்டுரும். இதில் ஒரு நன்மையும் கிடையாது. அப்படிங்கிறதுனால கொடுக்குறவங்க கொடுத்துட்டு போகிறாங்க, நம்ம யாரும் கொடுக்க அவசியம் இல்லை, நீங்கள் அடக்கம் பண்ணுங்க, ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை செய்யுங்கன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அது தேவைதான். அதனால தான் பெரிய நாட்டுக்கு நன்மை இருக்குது என்று சொன்னால், எங்கள் மார்க்கம் என்ன சொல்லும் என்றால், நிர்பந்தம் ஏற்பட்டால் தடை செய்யப்பட்டதும் அனுமதிக்கப்படும். இதில் ஒரு நிர்பந்தமும் கிடையாது. எதில் உடல் தானம் செய்ய என்ன அவசியம்? ஒருத்தருமே உடல் தானம் செய்யாவிட்டால் இப்போ என்ன ஏற்படும்? ஒருத்தரும் ரத்த தானம் செய்யாவிட்டால் என்ன ஏற்படும்? நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. ஒருத்தருமே உடல் தானம் செய்யாட்ட என்ன ஏற்படும்? ஒன்றும் ஏற்படாது.
அப்போ சில நாலேஜுகளுக்கு உதவுதுங்கிறதுக்காக வேண்டிதான் அதை அவங்க சொல்கிறாங்களே தவிர அது பெரிய அளவுக்கு நிர்பந்த நிலை இல்லை. நிர்பந்த நிலை இல்லாதனால நீங்கள் ஒருத்தர் உடல் தானம் செய்யுங்க நாங்கள் சொல்கிறது இல்லை, எங்கள் மார்க்கும் சொல்லாது. அதனால் ஊக்குவிக்க